ஹாய் ஆல், இன்றைக்கி மொறு மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 கப் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பூண்டு தோலோட நச்சு போட்டுருங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறிடுங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. நிறைய ஊற்ற வேண்டாம். நம்ம பக்கோடாக்கு ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கடையில் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன குழிக்கண்டி அளவு எண்ணெய் எடுத்து நம்ம பிரட்டி வச்சுருக்க மசாலாவில் ஊற்றி அதை நல்லா கலரிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பிரட்டி வச்சுருக்க மசாலாலாம் அதில் எடுத்து போடுங்க. கரண்டிலே எடுத்து போடுங்க. கையில் எடுத்து போட்டிங்கன்னா எண்ணெய் தெரிக்கும். ஏன்னா இது கொஞ்சம் வெயிட்டான பொருளுங்கிறதுனால. இப்போ நல்லா கொதிக்குது. இந்த கொதிப்பு அடங்கினோடனே வெந்துருச்சுன்னு நம்ம நினச்சிக்கலாம். இப்போ கருவேப்பிலையை நல்லா அதில் போட்டுருங்க. நம்ம மசாலா வேர்க்கடலாம் நம்ம எடுக்கும்போது நீங்கள் கருவேப்பிலையை போடுங்க. அதுக்கு முன்னாடி போடாதீங்க. இப்போ நீங்கள் எடுத்து பவுலில் மாற்றிட வேண்டியதான். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.